வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மத்திய கிழக்கில் அமைதி நிலவ வேண்டும் என்பதே இந்தியாவின் விருப்பம். பிரச்சனைகளுக்கு அமைதிதான் தீர்வு என்றும் மாநிலங்களவையில் பிரதமர் மோடி பேச்சு. मैं आज संसद के उच्च सदन के सामने और देशवासियों के सामने इन विकट परिस्थितियों पर सरकार का पक्ष साझा करने के लिए उपस्थित हुआ हूं. சாத்தியமான அனைத்து வழிகளில் இருந்தும் எரிவாயு கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்ய அரசு முயற்சிப்பதாக மாநிலங்களவையில் பிரதமர் மோடி உரை. மேற்காசிய போர் நெருக்கடி நீண்ட காலம் நீடித்தால் கடுமையான விளைவுகள் ஏற்படக்கூடும் என்றும் அச்சம். விவசாயிகளுக்கு உரங்கள் தட்டுப்பாடு இன்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு பணியாற்றி வருகிறது. மாநிலங்களவையில் பிரதமர் மோடி உறுதி. सरकार ने खाद की पर्याप्त सप्लाई के लिए आवश्यक तैयारियां की हैं. सरकार का निरंतर प्रयास है कि किसानों पर किसी भी संकट का बोझ न पड़े. मैं देश के किसानों को फिर आश्वस्त करूंगा कि सरकार हर चुनौती के समाधान के लिए उनके साथ. ஹார்முஸ் நீரிணை வழியாக கப்பல்களின் போக்குவரத்து மிகவும் சவாலான ஒன்றாக மாறியிருப்பதாக பிரதமர் மோடி கவலை. பெரும் பாதகமான சூழல்களுக்கு மத்தியில் பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திர வழிமுறைகள் வாயிலாக தீர்வு காண முயற்சிப்பதாகவும் விளக்கம். हॉर्मुज़ स्ट्रेट विश्व व्यापार के सबसे बड़े रूट्स में से एक है. विशेष तौर पर कच्चे तेल, गैस और फर्टिलाइजर से जुड़ा परिवहन इस क्षेत्र से बहुत बड़ी मात्रा में होता है. திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 6 தனி தொகுதிகள், 2 பொது தொகுதிகள் ஒதுக்கீடு. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின், விசிக தலைவர் திருமாவளவன் இடையே ஒப்பந்தம் கையெழுத்து. புதுச்சேரியில் காங்கிரஸ் அணுகுமுறையில் அதிருப்தி உள்ளதாக விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து. பல்வேறு இடங்களில் திமுக போட்டியிடும் தொகுதிகளில் காங்கிரசினர் வேட்புமனு தாக்கல் செய்திருப்பதாகவும் வாபஸ் பெறுவார்களா என்பது சந்தேகம்தான் என்றும் பேட்டி. காங்கிரஸ் சார்பிலே வேட்புமனு தாக்கல் செய்தவர்கள், தனி தொகுதிகளிலும் வேட்புமனு தாக்கல் செய்தவர்கள் திரும்பப் பெறுவதற்கு தயாராக இல்லை. அது இன்னும் இழுபறியாகத்தான் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை சார்ந்த வேட்பாளர்கள் தனித்து சுயேட்சையாக போட்டியிட்டால் அல்லது காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டால் கூட்டணியில் என்ன பொருள் இருக்கிறது, என்ன அர்த்தம் இருக்கிறது என்கிற கேள்வி எழுகிறது. ஆகவேதான் அந்த 3 தொகுதிகளிலும் தனித்து போட்டி என்று அறிவித்திருக்கிறோம். நாட்டில் வலதுசாரிகள் வலுப்பெறுவதை தடுப்பதற்காக திமுக தலைமையிலான கூட்டணி அமைந்துள்ளது. கூட்டணி நலன் கருதி தொகுதி பங்கீட்டை ஏற்றிருப்பதாகவும் விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. வலதுசாரி பிற்போக்கு அரசியல் காலூன்றிவிடக்கூடாது, வலுப்பெற்றுவிடக்கூடாது, அது தமிழ்நாட்டுக்கும் நல்லதல்ல, இந்திய தேசத்திற்கும் நல்லதல்ல என்கிற பார்வையில் இருந்துதான் என்பதை அவ்வப்போது நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம், உறுதிப்படுத்தியிருக்கிறோம். அதே அடிப்படையில் தான் இந்த பேச்சுவார்த்தையையும் நாங்கள் நடத்தி முடித்திருக்கிறோம். எனவே 8 தொகுதிகளில் இன்றைக்கு கையெழுத்திட்டிருக்கிறோம். தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பானை சின்னத்திலேயே போட்டியிடும் என்று விசிக தலைவர் திருமாவளவன் உறுதி. எம்பி சீட் குறித்து திமுகவிடம் பேசியுள்ளதாகவும் அதற்கான சூழல் தற்போதைக்கு இல்லை என்றும் பேட்டி. அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிக்கு பானை சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சின்னம் எங்களுக்கான சின்னம். ஆகவே அந்த சின்னத்தில் தான் நாங்கள் போட்டியிடுவோம். சின்னம் குறித்து எந்த கேள்வியும் இப்போது இல்லை.
புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தலில் 13 தொகுதிகளுக்கான திமுக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியீடு. உழவர்கரை தொகுதியை கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கியிருப்பதாக அறிவிப்பு. சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் உத்தேச பட்டியல் வெளியீடு. சென்னை வேளச்சேரி, மயிலாப்பூர், கோவை வடக்கு, சிங்காநல்லூர், பழனி உள்ளிட்ட தொகுதிகளில் போட்டியிட பாஜக விருப்பம். முருகனின் அறுபடை வீடுகளில் 3 படை வீடுகள் உட்பட ஆன்மீக தலங்கள் உள்ள தொகுதிகளில் போட்டியிட பாஜக ஆர்வம். பழனி, திருச்செந்தூர், திருத்தணி உள்ளிட்ட முருகனின் தலங்கள் அமைந்துள்ள தொகுதியில் போட்டியிட விருப்பம். சட்டமன்ற தேர்தலில் பாமக போட்டியிடும் தொகுதிகள் குறித்த உத்தேச பட்டியல். தர்மபுரி, விக்கிரவாண்டி, பாப்பிரெட்டிப்பட்டி, பென்னாகரம், ஓமலூர் ஆகிய தொகுதிகளில் பாமக போட்டியிட வாய்ப்பு. அதிமுக கூட்டணியில் அமமுக போட்டியிடும் 11 தொகுதிகளின் உத்தேச பட்டியல் மற்றும் வேட்பாளர் பெயர் வெளியானது. சைதாப்பேட்டை, சோளிங்கர், பூந்தமல்லி, நாங்குநேரி, ஒட்டப்பிடாரம், பெரியகுளம், மதுரை மத்திய தொகுதி, தஞ்சை, காரைக்குடி, திருச்சி மேற்கு, மன்னார்குடி ஆகிய தொகுதிகளில் போட்டியிட உள்ளதாக தகவல். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாளை முதல் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். சென்னை மந்தைவெளி மார்க்கெட் பகுதியில் இருந்து பிரச்சாரம் மேற்கொள்வார் என தகவல். அதிமுகவுக்கு தலைமை தாங்கியவர்கள் நின்று இரட்டை விரலை காட்டி நின்ற இடத்தில் பாஜகவை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார் பழனிசாமி. தொகுதி பங்கீட்டு எண்ணிக்கையை வெளியிடும் அறிவிப்பாளராக மட்டுமே இபிஎஸ் உள்ளதாக திமுக துணை பொதுச் செயலாளர் ஐ. பெரியசாமி விமர்சனம். தமிழக அரசியலுக்குள் கனிமொழி நுழைந்தால் திமுக குடும்பமே ஆதரவு தராது என்று நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து. கனிமொழியின் வரவு உதயநிதிக்கு இடையூறாக இருக்கும் என்பதால் அனுமதிக்க மாட்டார்கள் என்று விமர்சனம். கலைஞரின் மகள் கனிமொழிக்கே சீட்டு தராதவங்க கம்யூனிஸ்டுக்கு எப்படி கொடுப்பாங்க? உங்களுக்கு பெரிய எங்காவது வேற ஒரு சீட்டு அதிகமாக கொடுங்கன்னு பேசுறாங்க. அதை அவங்க ஒரு ஆளுமை உள்ள ஒரு பெண், அவங்க மாநில அரசியலுக்கு வரும்போது நாளைக்கு அவங்க தம்பி உதயநிதியை முன்னிறுத்துவது பெரிய இடையூறா இருக்கும்னு நினைப்பாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, புரிஞ்சுட்டு தான் நீங்க இந்த கேட்குறீங்க. அதனால அவங்கள இங்க வர விட மாட்டாங்க. பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் முறையீடு. மனுவாக தாக்கல் செய்தால் நாளைக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று சென்னை உரிமையியல் நீதிமன்றம் அறிவிப்பு. திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி அமமுகவுக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதாக வந்த தகவலை அடுத்து கட்சி அலுவலகத்தில் தீக்குளிக்க முயன்ற அதிமுக தொண்டரால் பரபரப்பு. திருப்பத்தூர் தொகுதி அதிமுகவுக்கு தான் ஒதுக்க வேண்டும் என்று கூறி முன்னாள் அமைச்சர் வீரமணியை கண்டித்து முழக்கம். திருச்செந்தூரில் அனுமதியின்றி ரகசியமாக நடத்தப்பட்ட தவேக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம். இணையத்தில் வீடியோ வெளியான நிலையில் தவேக நிர்வாகிகள் 15 பேர் மீது வழக்கு பதிவு. சைவ வைணவ சமயங்கள் மற்றும் பெண்கள் குறித்து திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி சர்ச்சை கருத்து தெரிவித்தது தொடர்பான வழக்கு. மே 12ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் உத்தரவு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஊத்துக்காடு பகுதியில் சிலிண்டர் தட்டுப்பாடு. பல மணி நேரம் நீண்ட வரிசையில் காலி சிலிண்டர்களுடன் பொதுமக்கள் காத்திருக்கும் அவலம்.
நெல்லையில் உள்ள பாரம்பரியமிக்க அல்வா கடையில் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக அல்வா தயாரிப்பை நிறுத்த முடிவு. நாளை முதல் அல்வா விற்பனை இருக்காது என்று அறிவிப்பு. திருச்சி மண்ணச்சநல்லூரில் உள்ள பூமிநாத சுவாமி கோவிலில் வருடத்திற்கு 3 நாட்கள் மட்டுமே நடைபெறும் அதிசய சூரிய பூஜை நிகழ்வு. சுவாமிக்கு மகா தீபாராதனை காட்டிய நிலையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். புகழ்பெற்ற ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் திருக்கல்யாண உற்சவம் கொடியேற்றத்துடன் தொடக்கம். கருடாழ்வார் உருவம் பொறித்த கொடி ஏற்றப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்த நிலையில் பக்தர்கள் சாமி தரிசனம். அமெரிக்க அதிபர் டிரம்பிடமோ அவரது சார்பில் சுற்றி வரும் மத்தியஸ்தர்களிடமோ எந்த நேரடி பேச்சுவார்த்தையும் நடத்தவே இல்லை. தன்னிடம் கேட்டுக்கொண்டதால் தற்காலிகமாக தாக்குதல்களை நிறுத்தியதாக ட்ரம்ப் கூறியதற்கு ஈரான் திட்டவட்ட மறுப்பு. துரந்தர் 2 திரைப்படம் ஒவ்வொரு இந்தியரும் கட்டாயம் பார்க்க வேண்டிய திரைப்படம். படக்குழுவினருக்கு நடிகர் ரஜினிகாந்த் பாராட்டு. நடிகர் ரேசரை தொடர்ந்து தயாரிப்பாளராக அவதாரம் எடுத்துள்ள அஜித்குமார் ஸ்போர்ட்ஸ் சர்வீஸ் என்ற பெயரில் நிறுவனத்தை தொடங்கிய அவர் விளையாட்டு பின்னணியுடன் திரைப்படங்களை தயாரிக்க இருப்பதாக தகவல். மோகன்லால் நடிப்பில் உருவான திருஷ்யம் 3ஆம் பாகம் மே 21ஆம் தேதி வெளியாகிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டது படக்குழு.